உங்களுக்கு சரளமா இங்கிலீஷ்ல பேசணுமா? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நல்லா இங்கிலீஷ்ல படிச்சோம், கிராமர் எல்லாம் படிச்சோம். இன்னைக்கும் என் குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் படிச்சு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேச வர மாட்டேங்குது. ஒரு தயக்கமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. ரெகுலர் லைஃப்ல, டே டு டே லைஃப்ல இப்ப தமிழ்ல எவ்வளவு ஃபாஸ்டா பேசுறோமோ அதே மாதிரி சரளமா சகஜமா இங்கிலீஷ் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அந்த பயத்தை பிரேக் பண்ண முடியல. இதை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தான் நான் இந்த சீரிஸ் பண்றேன். அதுவும் மெயினா பிஸியா இருக்கிற அம்மாக்களுக்காக. இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப ஈஸி தாங்க. அதுவும் ஒரு மொழி தான், சாதாரண ஒரு மொழி தான். இப்ப தமிழ் எப்படி ஒரு மொழியோ, தெலுங்கு ஒரு மொழி, மலையாளம் ஒரு மொழி, அந்த மாதிரி ஆங்கிலமும் ஒரு மொழி. அவ்வளவுதான். அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாமளும் நல்லா ஃப்ளூயண்டா அழகா இங்கிலீஷ்ல பேசலாம். எனக்கு சரளமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேனோ, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டேனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனாலதான் இந்த சீரீஸ்க்கு நான் ஈஸி இங்கிலீஷ் ஃபார் பிஸி மம்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க இந்த வீடியோவை உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போடுற இந்த இங்கிலீஷ் வீடியோஸை நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகலாம். ஏதோ ஒரு கிளீன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல சமையல் பண்ணலாம். சமையல் பண்ணும்போது மெயினா கேளுங்க. நம்மளை அறியாமலேயே இது நம்ம உள்ள போயிடும், அப்சார்ப் ஆயிடும் நம்ம மைண்டுக்குள்ள. நீங்க எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து அப்படியே பேப்பர்ல எழுதி எல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையான மெத்தட்ல நம்ம இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். எல்லாருமே ரெடியா? இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் எதை பத்தி சொல்ல போறேன் தெரியுமா? நம்மளோட தினசரி வாழ்க்கையில நடக்கிற உரையாடல்கள், அதுக்கு தேவையான இங்கிலீஷ் வாக்கியங்கள், சென்டென்சஸ். 50 சென்டென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல காலையில எந்திக்கிறோம். நான் எப்பவுமே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இது எப்படி சொல்லலாம்? 5 மணினா 5 AM அப்படிங்கிறது தெரியும். எப்பவுமேனா ஆல்வேஸ்ங்கிறதும் நமக்கு தெரியும். I always wake up at 5 AM. I always wake up at 5 AM. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் இப்ப சமைக்கணும். டெய்லி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's already late now, I have to cook. It's already late now, I have to cook. இந்த மாதிரியும் சொல்லலாம். It's already late, I have to cook now. ரெண்டுமே கரெக்ட் தான். It's already late, I have to cook now. எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுங்க. அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஸ்பார்க், அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வேணும். அவ்வளவுதாங்க. அந்த ஸ்பார்க்கா தான் நான் இருக்க விரும்புறேன். நம்ம சேர்ந்து இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுவோம். ஓகே தானே? என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முன்னாடி வீட்லயே சாப்பிட்டு போயிடுவாங்க. இது எப்படி சொல்லலாம்? காலை சாப்பாடுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களுக்கு கிட்ஸ்னு சொல்லலாம், சில்ட்ரன்னு சொல்லலாம். My kids eat breakfast at home before going to school. My kids eat breakfast at home before going to school. அவ்வளவுதாங்க. என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் துணியும் வீக்கெண்ட்லயே அயர்ன் பண்ணி வச்சுட்டாரு. My husband ironed everyone's clothes in the weekend. My husband ironed everyone's clothes in the weekend. இந்த இடத்துல clothesனா ஜெனரலா எல்லா துணிமணிகளையும் சேரும். இப்ப பேண்ட்ஸ் தனியா சொல்லணும்னா சொல்லிக்கலாம். My husband ironed everyone's pants. My husband ironed everyone's shirts. My husband ironed my saree. அப்படின்னு அந்த இடத்துல என்ன பொருளோ அதை போட்டுக்கலாம் நாம. இப்ப தமிழ்ல ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் உண்டுங்க. My husband ironed everyone's clothesனு சொல்லலாம். My husband pressed everyone's clothesனு சொல்லலாம். ironedனு சொல்லலாம், pressedனு சொல்லலாம். ironing, pressing எல்லாமே ஒண்ணுதான். என் பொண்ணோட ஹோம்ஒர்க்கை நாளைக்கு சப்மிட் பண்ணணும். இது ரெண்டு விதமா சொல்லுவோமா? My daughter's homework has to be submitted tomorrow. My daughter's homework has to be submitted tomorrow. இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமா சொல்றேன் பாருங்க. அதே இதுதான். My daughter's homework is due tomorrow. My daughter's homework is due tomorrow. நான் வாக்கிங் கூட்டு போட்டுமா? Shall I take the dog for a walk? அதையே இப்படியும் சொல்லலாம். Shall I walk the dog? இதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப டிராபிக்கா இருக்கு. There's a lot of traffic today. There's a lot of traffic today. இவ்ளோ நேரம் வேஸ்டா போச்சே. What a waste of time. இப்பதான் என் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன். Just now I dropped my kids at school. Just now I dropped my kids at school. வீட்டுக்கு போன உடனே மாத்திரை போட்டுக்க மறந்துடாதீங்க. Don't forget to take your medicine when you reach home. When you reach homeன்னு சொல்லலாம், when you get homeன்னு சொல்லலாம். Don't forget to take your medicine when you get home. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். You don't worry, I will take care. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்ஸ் கண்ணு வைக்காத. அது எப்படி சொல்றது? Don't jinx it. கண்ணு வைக்காதன்னா don't jinx it. ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கால் பண்ண. Call me when you get time. Call me when you're free-னு சொல்லலாம். இன்னொரு விதமாவும் சொல்லலாம். Get back to me when you're free. Get back to me அப்படிங்கறதும் கால் பண்றதுக்கு சமானம் தான். டீ போடுறதுக்காக இஞ்சியை வெட்டிட்டு இருக்கேன். I'm chopping ginger to make tea.
கடைக்கு போய் காய்கறிகள் வாங்கிட்டு வர போறேன். I'm going to the shops to buy vegetables. I'm going to the market to buy vegetables சொல்லலாம். I'm going to the supermarket to buy vegetables சொல்லலாம். I'm going to the farmer's market to buy vegetables. இப்பெல்லாம் விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. Prices are too high nowadays. ஒரு நிமிஷம் இருங்க. Wait a minute. அதே இந்த மாதிரியும் சொல்லலாம். Hang on a minute. உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? Do you have any siblings? அவங்க ஆமா எஸ்ன்னு சொன்னா எத்தனை siblings இருக்காங்க? How many siblings do you have? இந்த பெரிய கியூல நிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. It's exhausting to stand in this long queue. கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு. It's almost noon. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. So far so good. மத்தியானம் சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்கணும். I have to start preparing lunch. இந்த ப்ராஜெக்டை நாளைக்குள்ள முடிக்கணும். I need to complete this project by tomorrow. நாளைக்கு உள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது by tomorrow. I need to complete this project by tomorrow. நாளைக்கு முடிக்கணும் அப்படின்னா வெறுமனே tomorrow. I need to complete this project tomorrow. நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடணும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா I need to complete this project before tomorrow. மிச்ச மீதி இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடு. Keep the leftovers in the fridge. பக்கத்து வீட்டு குழந்தைங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க, அதனால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. Neighbors kids are too noisy. I can't concentrate at work. Neighbors kids are too noisy. I can't concentrate at work. I can't concentrate at work னு சொல்லலாம். I'm unable to concentrate at work னு சொல்லலாம். ரெண்டும் கரெக்ட் தான். லைட்டா தலைவலிக்கிறப்பல இருக்கு, கொஞ்சம் தூங்க போறேன். I have a slight headache. I'm going to take a short nap. I have a slight headache. I'm going to take a short nap. ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு பேரு sleep. சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போடுறதுக்கு பேரு nap. அடுத்த வாரம் மீட் பண்ணலாமா? Do you want to meet up next week? Do you want to meet up next week? நான் எப்பவும் சாயந்தரம் 4 மணி சுமாருக்கு டீ குடிப்பேன். I usually take my tea around 4 p.m. I usually take my tea around 4 p.m. இது எப்படி பண்ண நீ எனக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு இதை பண்றதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கோவமாவோ இல்ல சோகமாவோ கேட்போம் இல்லையா? யாரோ நமக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டா உனக்கு எப்படி இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு மனசு வந்தது அப்படின்னு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? How could you do this to me? How could you do this to me? இது உங்க சொந்த வீடா? Is this your own house? Is this your own house? அவங்க ஆமா சொந்த வீடு தாங்க, 2 வருஷம் முன்னாடி வாங்கினோம் அப்படிங்கறது எப்படி சொல்றது? We bought this house 2 years ago. We bought this house 2 years ago. எப்பவுமே இந்த 2 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி 2 நாள் முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி பேசும்போது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் 2 days back 2 years back 10 years backன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த backன்றதை யூஸ் பண்ணாதீங்க. 2 years ago 10 years ago we bought this house 4 years ago அப்படின்னு agoங்கிற வார்த்தையை போட்டு பேசுனீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனல். பாத்திரத்தை எல்லாம் நீங்க தேய்ச்சி வச்சிரீங்களா? Can you do the washing up? இதே இதை வேற மாதிரியும் சொல்லலாம். Can you do the dishes? ரெண்டுமே கரெக்ட் தான். Can you do the washing up? Or can you do the dishes? அதோட ஒரு ப்ளீஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரியும் இருக்கும். Can you please do the dishes? மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, ஃப்ரீயா விடு. Don't let it bother you too much. Don't let it bother you too much. உன்னோட மீட்டிங் எத்தனை மணிக்கு? What time is your meeting? What time is your meeting? என்னோட மீட்டிங் 3:30 மணிக்கு. My meeting is at 2:30. My meeting is at 2:30. 2:30 சொல்லலாம், 3:30 சொல்லலாம். இப்போ 3:30, 3:15 இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி 3:15 சொல்லலாம், ரொம்பவே ப்ரொஃபஷனலா இருக்கும். 2:30 சொன்னா ப்ரொஃபஷனலா இருக்கும். 10 to 3 அப்படின்னா 2:50, 3 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. 10 to 3 இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அந்த மணியை எந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரொஃபஷனலா பேசலாம் அப்படிங்கறத ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். My meeting is at 2:30. பத்திரமா சேஃபா டிரைவ் பண்ணுங்க. டிரைவ் சேஃப். நீங்க எப்ப டெல்லிக்கு போயிருக்கீங்களா? Have you ever been to Delhi? Have you ever been to Delhi? எங்க கூட வரீங்களா? Are you coming with us? Are you coming with us? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? Do you need any help? Do you need any help? ஆமா எனக்கு உதவி வேணும் அப்படின்னா Yes, I need some help. நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. Sorry, I didn't get it. Sorry, I didn't get it. இந்த வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல்? What's special this weekend? அதையே What's happening this weekend அப்படின்னு கேட்கலாம். What's happening this weekend? இன்னைக்கு நைட் வெளில சாப்பிடலாமா? Can we eat out tonight? Can we eat out tonight? Today night எப்பவுமே சேர்த்து tonightனு சொன்னா ரொம்ப சரளமா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Can we eat out today nightனு சொல்றதை விட Can we eat out tonight? I'm going out tonight. I'll be studying at home tonight. அந்த tonightங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. Have some patience. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னாலும் அதேதான். Have some patience தான். நான் வந்துட்டே இருக்கேன். I'm on my way. I'm on my way. நீ எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? What time you need to be there? What time you need to be there?
திரும்பவும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு see you again. It's happy to see you again னு சொல்லலாம். I'm glad to see you again னு சொல்லலாம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? How is everyone at home? How is everyone at home? உங்களுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? Can I make you some coffee? Can I make you some coffee? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. Let me know if you need anything. Let me know if you need anything. ஆங்கிலத்துல சரளமா பேசுறது ரொம்ப ஈஸி தான். It is so easy to speak fluently in English. It is so easy to speak fluently in English. நிஜம்தாங்க, இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த சீரீஸ்ல சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை நீங்க வீட்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இதை போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானா உள்ள அப்சர்வ் ஆயிடும். இன்னைக்கு 50 சென்டென்சஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல இன்னுமே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பாக்குறேன். டேக் கேர். பாய்.